ஹே கைஸ் வெல்கம் டு என் டு டிவிகே. ஸோ நம்ம தளபதி விஜய் அவருடைய மனைவியான சங்கீதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல மனு பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பிக்கஸ்ட் இஷ்யூவாக போயிட்டு இருக்கு. ஸோ சோசியல் மீடியா ஃபுல்லாக இதுதான் போயிட்டு இருக்குது. ஸோ இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. ரொம்பவே ஷாக் ஆகிற மாதிரி நியூஸ் வேற போட்டு வச்சிருந்தாங்க. இந்த சன் நியூஸ்லாம் போட்டு நம்ம விஜய் அவர்கள் நம்ம குற்றம் செஞ்ச மாதிரி போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அது சரி, சன் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் எச்சு துப்புனாலே அதை நக்கி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அதை செஞ்சுட்டாரு, விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை செஞ்சுட்டாரு, எச்சியை நக்கி வந்தனா விஜய் அவருக்கு சுகர் இருக்கு அது இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் இப்படி ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. சும்மா விடுவாங்க? விஜய் அவர்களுக்கு திரிஷா அவர்களுக்கு தான் தொடர்பு, அதனால தான் சங்கீதா அவர்கள் விவாதத்தை கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு அடிச்சு ஏற்றிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாஸ்ல. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஆத்திரப்படமா இருக்க முடியல. ஸோ என்ன பண்றது, நம்ம பொறுமையாக தான் இருந்தாகணும். ஏன்னா விஜய் அவருடைய மனைவி அஃபீஷியலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வேணா கேட்கும் போதே ஃபேக்கா இருக்கணும் அப்படின்னு தான் நினைச்சேன். பட் ஆனால் அது உண்மையுமே கன்ஃபார்ம் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் விஜய் அவர்கள் எப்படி டீல் பண்ண போறாரு அப்படின்றதே தெரியல. ஸோ எப்படி ஹேண்டில் பண்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இப்போதான் கரூர் விஷயம் முடிஞ்சதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தேடி வந்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்குள்ள இப்படி ஒரு விஷயம். ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு அப்படின்றதே தெரியல. ஸோ நம்மளும் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்னே தெரியல. சும்மாவே வந்து விஜய் அவர்கள் சினிமாக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு பேசுவாங்க. இப்போ விவாகரத்து மனு வேற நம்ம சங்கீதா மேம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு பேசாத கூடலாம் பேசுவாங்க. ஸோ இதுக்காக விஜய் அவர்கள் வந்து ஏப்ரல் மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆஜராக சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாக்ட் டேட் தெரியல. ஸோ இது வந்து இப்போ தான் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்ததா சொல்லப்படுது. 4 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு நியூஸ் வந்துச்சு. இது வந்து கன்ஃபார்ம் ஆகிடக்கூடாது, இந்த ரூமராகவே போயிடணும் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சோம். பட் ஆனால் இது வந்து கன்ஃபார்ம் ஆகி இப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4 வருஷம் கழிச்சு ஏன் இப்போ வந்திருக்கு, அது தேர்தல் நேரம் நெருங்கும் போது வந்திருக்கு அப்படின்லாம் பார்க்கும்போது ஓகே புரிஞ்சு போச்சு. டிஎம்கே அவங்களோட கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம கேம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்றத நம்மளோட ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும் முடிச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சீக்கிரமா. ஸோ பார்ப்போம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சங்கீதா அவர்கள் விஜய் கிட்ட வந்து விவாகரத்து மனு கேட்டிருக்காங்க. இது வந்து அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கலாம். பட் நடுவில் அந்த மீடியா பூந்துக்கிட்டு இந்த அரசியல்வாதெல்லாம் பூந்துக்கிட்டு கண்ணா அப்படின்னு பேச போறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டும் கேட்காத மாதிரி தான் நம்ம போயாகணும். பொறுத்துருங்க, பொறுமையா இருங்க. இந்த நேரத்தில் நம்ம பொறுமையா தான் இருக்கணும். ஸோ பொறுமையா இருங்க. ஸோ என்னதான் நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூஸை பத்தி உங்களோட கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த நியூஸ் எல்லாம் கேட்டதும் யாருக்கெல்லாம் ஷாக்கிங்கா இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.